ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு முட்டை குழம்பு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி முட்டை குழம்பு போட்டிருக்கோம். இதுவும் ஒரு வகையான முட்டை குழம்பு. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். முட்டை குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் துண்டாக போடுறதுனா ஒரு 2 துண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சின்ன தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு போட்டு நல்லா அந்த பச்சை ஈரப்பதம் போகிற மாதிரி வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மற்ற மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்ததுமே அந்த ஈரப்பதம் போயிடுச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம இதில் மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த போல் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துருவோம். கூடவே இந்த மாதிரி 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 போல் கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 போல் வரமிளகாய். நான் கூடவே 2 காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். அதே போல் வறுக்கிறதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்க வேணாம். ஏன்னா அந்த தேங்காயிலே நல்லா எண்ணெய் விட்டு வறுபடும். அதனால் எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் தேவைப்படாது. பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மிளகாயை கவுனிச்சிங்கனாலே தெரியும். அந்த தேங்காயில் இருக்க எண்ணெய் பசை அந்த மிளகாயில் நல்லா ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். வறுக்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வெளியில் வரும். அதனால் நம்ம எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி வறுக்க தேவையில்லை. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வேணால் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வேணால் ஊற்றி வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக நல்ல கோல்டன் கலரில் இந்த மாதிரி வறுக்கணும். அதே போல் கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டினீங்கன்னா அப்புறமா நல்லா இருக்காது. அதனால் கருக விடாமல் இது போல் கலர் மாறாமல் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கலர் மாறினதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடுவோம். அவ்வளோதான். கூடவே 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி, அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா. அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சும்மா லைட்டாக அந்த மசாலா போட்டுட்டு இந்த மட்டன் மசாலாவோட வீடியோ வேணும்னா உங்களுக்கு பின்னாடி நம்ம மட்டன் மசாலா அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா வலுவலுப்பாக பேஸ்ட் போல் அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா வறுக்கிறப்போ மஞ்சள் தூள் சேர்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு இந்த போல் கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விடுவோம். மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணியெல்லாம் வேணாம். குழம்பு நமக்கு கெட்டியாக தான் இருக்கணும். அதனால ரொம்ப தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் போதும். நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த கெட்டி பக்குவத்துக்கு வந்துடும். தேவையான உப்பு போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம். நல்ல குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. முட்டை எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம்தான். நான் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 முட்டை கிட்ட தாராளமாக போடலாம். உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. 4 முட்டை போடுறீங்களா போட்டுக்கோங்க. 2 முட்டை போடுறீங்களாலும் போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் முட்டை போடணும். அவ்வளோதான். முட்டையை போட்டாச்சு. அதாவது முட்டையை கொஞ்சம் கீறி விட்டு கூட போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு உள்ள மசாலா பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் கீறிக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம். நல்ல பக்குவத்துக்கு வந்துடுச்சு. கெட்டியாக இருந்தால் பார்த்திங்கன்னா கெட்டியாக வந்துடுச்சு பார்த்திங்களா. அவ்வளோதான். இப்போ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கலந்து விடக்கூடாது. கலந்து விட்டிங்கன்னா மஞ்சள் கருவு களைஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வந்துடும். அதனால் கலந்து விடாமல் அப்படியே மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விடாமல் இல்லாமல் அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். வெந்துருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். முட்டை நல்லா செட் ஆகிடுச்சா, இந்த டைமில் கலந்து விட்டு அவ்வளோதான். அருமையான ஒரு முட்டை குழம்பு ரெடி.
ரொம்ப சூப்பரான ஒரு முட்டை குழம்பு. இதுக்கு மேலே வேகணும்னு கட்டாயம் இல்லை. இதோட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் மல்லித்தலை கூட நீங்கள் தூங்குறதுனா தூங்கிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இந்த ரைஸ்க்கு ஊற்றி சுட சுட சோறு வச்சு அப்படியே முட்டை குழம்பை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கமாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள். மட்டன் மசாலா பண்ணுறதுக்கு நான் வந்து மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்க்கணும்னா நம்ம இப்போ போடுற அளவோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராமுக்கு எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு 75 கிராம் அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், சரிக்கு சரி சேர்க்கல. ஏன்னா எல்லாருமே காரம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம குழம்பு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போவே அதிகமாக போட்டுட்டிங்கன்னா சாப்பிட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி அரைக்கிறப்போ நம்ம மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்து இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். 10 கிராம் சோம்பு எடுத்திருக்கேன். மிளகும் அதே போல் 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 5 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து கிராம்பும் பாருங்கன்னா 5 கிராம் தான் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலாவுக்கு முக்கியமாக இந்த மாதிரி கல்பாசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு 3 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறமா பட்டை எடுத்திருக்கேன். பட்டையும் பார்த்தீங்கன்னா 5 கிராம் தான். அடுத்ததாக அன்னாச்சிப்பூ வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த பிரிஞ்சி இலையுமே சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். கசகசா வந்து ஒரு 10 கிராம். என்னதான் நம்ம மட்டன் மசாலா இல்லை வீட்டு குழம்பு மசாலா என்னதான் அரைச்சாலுமே நம்ம குழம்பு செய்கிறப்போ குழம்பு வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு பக்குவத்துக்கு வராது. அது கொஞ்சம் கெட்டி பக்குவத்துக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக போச்சுனாலும் நல்லாவே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி, இது 3 சேர்ந்து 6 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது போட்டிங்கன்னா நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா அந்த கொழகொழப்பு தன்மை வரும். அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும். அதனால இது 3 சேர்ந்து 6 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மஞ்சள் வந்து எனக்கு கிழங்காய் இல்லை, அதனால நான் வந்து மஞ்சள் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பவுடரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு மஞ்சள் பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். அதாவது கருக விடாமல் வறுக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதுமே மல்லி, வரமிளகாய் 2 ஒன்றா போட்டு வறுத்துடலாம். கருக விடாமல் வறுக்கணும். அதே சமயம் எண்ணெயும் ஊற்றக்கூடாது. எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் இந்த மாதிரி கருக விடாமல் வறுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான். அடுத்ததாக அரிசி, உளுந்து, அப்புறமா கடலைப்பருப்பு 3யுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துருவோம். அரிசி பருப்பெல்லாம் லைட்டாக வறுக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். சும்மா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் நல்லா வறுக்கலைன்னா நம்ம குழம்பு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா இது போல் நல்ல பொன்னிறமாக நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணும். இதனால தான் நம்ம குழம்பு நல்ல கிரேவி மாதிரி கொலன்னு வரதும் ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிறதும் இதனால தான். அதனால் இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வறுக்கிறப்போ நல்லா அடுப்பை பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக அந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். பச்சையாக போட்டுறக்கூடாது. அவ்வளோதான். இப்போ வறுத்தாச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக கல்லுப்பு எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வறுத்துடலாம். நம்ம பருப்பு வறுக்கிறப்பவே சேர்த்து வறுத்துருக்கலாம், அப்படியே போடலை. சரி கடைசியாக போடலான்னு, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவ்வளோதான். உப்பையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உப்பையும் இந்த பருப்பு கூடயே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆறணும். சூடாக இருக்கிறப்பவே அரைச்சோம்னா ஒரு மாதிரி அந்த ஆவி படிஞ்சு அப்படி ஈரமாயிரும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை வீட்டில் மிக்ஸி ஜார் பெரிய ஜார் இருந்துச்சுன்னா அதில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ இது முதல்ல ஆறட்டும். கூடவே மஞ்சத்தூளி சேர்த்து விட்ருவோம். எல்லாம் ஒன்றா இருக்கட்டும். நல்லா ஆறிடுச்சு.
பாருங்கள் முறுமுறுன்னு இருக்குது. இப்போ இதை பவுட்ரு பண்ணிடுவோம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் பவுட்ரு பண்ண போகிறேன். பவுட்ரு வந்து நல்லா அரைச்சாச்சு. நம்ம அரைக்கிறப்போ என்னென்னா மசால் வந்து சூடாக இருக்கும். அதனால் அப்படியே நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு பாட்டில் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். பாட்டில் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா கழுவி காய வச்சு துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கலரும் மாறாமல் இருக்கும். அந்த மனம் இதெல்லாம் அப்படியே இருக்கும். அதுவும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கலர் எப்பயுமே மாறாது. அதே போல் அந்த மனமும் போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம்.